இந்த வீடியோ பார்க்க போற விஷயம் என்னன்னா, கவலைப்படுறது பாவம் என்பது வேதத்துல சொல்லப்படுது. மத்தேயுல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "Do not worry about your life." அப்படின்னா நம்ம எதற்கும் கவலைப்படக்கூடாது, நாளை தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து வேதாகமத்துல சொல்லியிருக்கு. அப்படி என்றால் அந்த கவலைப்படாதீர்கள் இயேசு சொல்வது அது கிரீக்ல இம்பரேட்டிவ், அதாவது கட்டளையாக கொடுக்கப்பட்டது தவிர ஒரு ரெக்வஸ்டாக, ஒரு வேண்டுதலாக இயேசு கிறிஸ்து சொல்லல. அதை கட்டளையாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்ப தேவனுடைய கட்டளையை மீறுவது ஒரு பாவம். அப்ப கிறிஸ்தவர்கள் கவலைப்படுவது என்பது ஒரு மிக சிறந்த கொடூரமான ஒரு பாவ செயல். கிறிஸ்தவர்கள் ஒரு தடவும் கவலைப்படும் பொழுது அவங்க என்ன காண்பிக்கிறாங்கன்னா, கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை அற்றவர்களாக தங்களை காண்பிக்கிறார்கள். அன்பிலிஃப், கடவுள் மேல விசுவாசம் இல்லாதவர்களாக காண்பிக்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு பாவ செயல் பாருங்க. அதுக்கு மாறாக நம்ம என்ன செய்யணும்? பவுல் பிலிப்பியர் நிருபத்துல சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். வேற நீங்க ஏதாவது விஷயத்துக்காக கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா, கவலையை விட்டு கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக அவரிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். அதாவது ஜெபம் என்பது இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நாம் சார்ந்திருந்து அவரை விசுவாசிக்க வேண்டும். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்க போற விஷயம் என்னன்னா, கவலைப்படுறது பாவம் என்பது வேதத்துல சொல்லப்படுது. மத்தேயுல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "Do not worry about your life." அப்படின்னா நம்ம எதற்கும் கவலைப்படக்கூடாது, நாளை தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து வேதாகமத்துல சொல்லியிருக்கு. அப்படி என்றால் அந்த கவலைப்படாதீர்கள் இயேசு சொல்வது அது கிரீக்ல இம்பரேட்டிவ், அதாவது கட்டளையாக கொடுக்கப்பட்டது தவிர ஒரு ரெக்வஸ்டாக, ஒரு வேண்டுதலாக இயேசு கிறிஸ்து சொல்லல. அதை கட்டளையாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அப்ப தேவனுடைய கட்டளையை மீறுவது ஒரு பாவம். அப்ப கிறிஸ்தவர்கள் கவலைப்படுவது என்பது ஒரு மிக சிறந்த கொடூரமான ஒரு பாவ செயல். கிறிஸ்தவர்கள் ஒரு தடவும் கவலைப்படும் பொழுது அவங்க என்ன காண்பிக்கிறாங்கன்னா, கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை அற்றவர்களாக தங்களை காண்பிக்கிறார்கள். அன்பிலிஃப், கடவுள் மேல விசுவாசம் இல்லாதவர்களாக காண்பிக்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு பாவ செயல் பாருங்க. அதுக்கு மாறாக நம்ம என்ன செய்யணும்? பவுல் பிலிப்பியர் நிருபத்துல சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். வேற நீங்க ஏதாவது விஷயத்துக்காக கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா, கவலையை விட்டு கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக அவரிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். அதாவது ஜெபம் என்பது இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நாம் சார்ந்திருந்து அவரை விசுவாசிக்க வேண்டும். தேங்க்யூ.